191 இடங்களில் என்டிஏ கூட்டணி முன்னிலை, 49 இடங்களில் மகாகத்பந்தன் கூட்டணி முன்னிலை, பிரசாந்த் கிஷோர் 0, மற்றவை 4 இடங்களில் முன்னிலை. இதுதான் தற்போதைய தேர்தல் முடிவு அப்டேட். இது தொடரக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நாம் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே தெரிவித்திருந்தோம், பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் முடிவு பீகாருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்கும் மிக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு தேர்தல் முடிவாக இருக்கின்றது என்பதையும் நாம் தெரிவித்திருந்தோம். காரணம், பீகாரை பொறுத்தவரையில் நாட்டினுடைய மக்கள் தொகையில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய, அதிக மக்கள் தொகையில் 3வது இடம் வகிக்கக்கூடிய மாநிலம் பீகார். பீகார் என்பது அங்கிருக்கக்கூடிய மாநில கட்சியான பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் ஜேடியு ஐக்கிய ஜனதா தளம் இரண்டும் மிக பிரதான கட்சியாக இருக்கின்றது. அதோடு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக நிதிஷ்குமாரோடு கூட்டணி இணைந்து அங்கு பல ஆண்டுகளாக தேர்தலை எதிர்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 1996ஆம் ஆண்டு முதல் பாஜக ஜேடியு கூட்டணி என்பது அங்கு தொடர்ந்து வருகின்றது. அவ்வப்போது ஒரு சிறிய அளவிலான ஒரு முரண்பாடு, ஒரு பிரிவு ஏற்பட்டாலும் கூட அதிக அளவிலான அவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகிறார்கள். மறுபுறம் தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவ் உடைய ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வருகிறார்கள். காங்கிரஸ் ஒரு முறை தனித்து கூட போட்டியிட்டது, அதற்கு பிறகு ஆர்ஜேடியோடு கூட்டணி அமைத்து போட்டிட்டு வருகிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய பீகாருடைய தேர்தல் களம் பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், அங்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்பதுதான் பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுது. பீகாரில் வேலை வாய்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதே போன்று பீகாரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு அங்கு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள், குறிப்பாக பெண் கல்வி அறிவு குறைந்த ஒரு மாநிலமாக பீகார் இருப்பதையும் பார்க்கின்றோம். அதே போன்றுமல்லாமல் ஆண்டு வருமானம் 70,000க்கும், ஒரு மாதம் 6,000 ரூபாய்க்கு குறைவாக சம்பாதிக்கக்கூடிய குடும்பங்கள் எண்ணிக்கையும் கூட பீகாரில் அதிகம். அப்படி என்றால் பொருளாதார முன்னேற்றம், ஏழ்மை இல்லாத ஒரு வீடு, பொருளாதார முன்னேற்றம், பெண் கல்வி, வேலைவாய்ப்பு என்பதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக பீகாரில் இருக்கின்றது. இது பல ஆண்டுகளாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய பிரச்சனை. இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆனால் பிரச்சனை இருந்தாலும் கூட ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை. 20 ஆண்டு காலமாக அங்கு நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளில் 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரே சாதனை அவர் நிதிஷ்குமாருக்கு தான் பொருந்தும். கடந்த 10 ஆண்டு 2017 2025 இப்போ வரை பார்த்தோம் என்றால் 10 முறை அவர் முதலமைச்சராக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் அங்கு எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஒரு நெருக்கடி, ஒரு திடீர் மாற்றங்கள், அரசியல் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் நிதிஷ்குமாருக்கு ஏற்கனவே தெரிவித்து பல்டி குமார் என்ற பெயரெல்லாம் இருந்தது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய தேர்தல் முடிவு என்பது அங்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை பற்றி மக்கள் சிந்திக்கவில்லை. அதற்கு மாறாக நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படியே தொடர்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் அவர் அறிவித்த திட்டங்களுக்கும் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது என்பதையும் இந்த தேர்தல் முடிவுகள் பார்க்கின்றது.